Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம cheese pull garlic bread. இது நல்ல cheesya அதே டைம்ல நல்ல crispyயான சாஃப்ட்டான bread நமக்கு கிடைக்கும். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணி அந்த bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. சேனலுக்கு subscribe செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணினோம். ஒரு பவுல்ல 1/4 கப் அதாவது வெதுவெதுப்பான தண்ணி இல்ல பால் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. sugar dissolve ஆயிட்டதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த ஈஸ்ட்டை 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனா மட்டும் இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, இல்லனா யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்க ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் salt, 1 டீஸ்பூன் oregano, 1 டீஸ்பூன் chili flakes. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்சர் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் ஆட் பண்ணி இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சிடலாம். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு வார்மான பிளேஸில் வச்சு ப்ரூஃப் பண்ணிக்கோங்க, டபுள் த சைஸ் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கார்லிக் பட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் oregano ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரான கார்லிக் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1.5 மணி நேரம் கழிச்சு நல்லா டபுள் த சைஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாவை கட் பண்ணிக்க போகிறோம். டயகனல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளே சீஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு 1 இன்ச் கேப்பில் இருக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மொசரல்லா சீஸை கட் பண்ணி இது நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம சூப்பராக சீஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம கார்லிக் பட்டரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பராக ஆட் பண்ணி அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.